ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாடு முழுவதும் ஜூலை 1 முதல் மொபைல் சிம் கார்டுகளுக்கு புதிய விதிமுறை அமலாக இருக்கிறது. இந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தால் மொபைல் சிம் கார்டுகளுக்கான புதிய விதிகள் மற்றும் விதிமுறைகள் 2024 ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இது வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் செயல்படப்பட உள்ளது. இதன் முக்கிய நோக்கம் ஆன்லைன் மோசடி மற்றும் ஹேக்கிங் செய்பவர்களை தடுப்பது தான் என்று ட்ரீராய் தெரிவித்துள்ளது. தொடர்பு பட்டியலில் பெயர் சேமிக்கப்பட்டு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மொபைல் பயனரின் கைபேசியில் ஒவ்வொரு உள்வரும் அழைப்புகளின் பெயரும் காட்டப்படும். புதிய சேவையை தொடங்குவதற்கு தொலைத்தொடர்புத்துறைக்கு ட்ரீராய் பரிந்துரை செய்துள்ளது. இதன் மூலமாக மோசடி சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. ஸோ இனிவரும் காலங்களில் நம்ம ட்ரூ காலர் மாதிரியே நம்ம யார் ஃபோன் பண்ணாலும் அவங்களோட நேம் டிஸ்பிளே ஆகும் மொபைலில். ஸோ இனிவரும் காலங்களில் ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இன்ஸ்டால் பண்ணாவிட்டாலும் சரி, நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வரும்போது யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ற உண்மையான பெயர் உங்கள் மொபைல் டிஸ்பிளே ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய விதியினால் பார்த்தீங்கன்னாக்கா ஹேக்கிங் மற்றும் மோசடி ஆன்லைன் மோசடிகளை தடுக்க இந்த புதிய விதிமுறை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய விதிமுறை அமலுக்கு ஆனாக்கா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுற லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.